உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம பண்ணையோட கால்நடை மேய்ச்சல் நிலங்களில் ஒரு பகுதிங்க. இதில் சீம கருவேலை அங்கங்கே முளைச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி செம்மறியாடு வெளியில் சாலையோரமாக மேயறதா இருக்கட்டும், பண்ணைக்குள்ளே மேயறதா இருக்கட்டும், சீத்தக்காயின்னு சொல்லுவாங்க. சீம கருவேலை காயை நம்ம பகுதியில் சீத்தக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த காய் செம்மறியாட்டுக்கு, வெள்ளாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உணவுகளில் ஒன்றுங்க. வெள்ளை வேளாமரம், சீமக்கரு வேளாமரம், இந்த ரெண்டு வேளாமரத்தோட காயுமே ரொம்ப பிடித்தமான உணவு. நல்லா கடுக்கு முடுக்குன்னு முறுக்கு மாதிரி கடித்து சாப்பிடும். அது சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வேளாமரம் பரவுறத விட சீமக்கருவேலை மரத்தினுடைய விதை ரொம்ப எளிமையாக ஆடுகள் சாப்பிட்ற மூலயமா விதை பரவிடுங்க. ஆடு மாடு சாப்பிட்ற மூலயமா, மாடு கூட பெருசாக சாப்பிடாது, ஆடுகள் மூலிமா பரவுறது தான் சீமக்கருவேலை அதிகம். அந்த மரங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சுத்தம் செய்ய வேண்டிய பணி செம்மறியாடு வளர்ப்பு மேய்ச்சல் நிலம் வச்சுருக்கிற எல்லாருக்குமே பொதுவாகவே இருக்கும். ஒரு சிலர் சிறுசிலே பிடிங்கி போட்டுருவாங்க, எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து. ஒரு சிலர் நல்லா பெருசானவொடனே ஜேசிபி விட்டு பிடிங்கிடுவாங்க. அப்படி இல்லாட்டி உடைக்கின்னு சொல்லுவாங்க. கறிக்கு, இந்த இஸ்திரி போடுறவங்களோட பயன்படுத்துகிற கறியெல்லாம் இருக்குல்ல, தோபிகள் பயன்படுத்துகிற கறி, அது மாதிரி அப்புறம் எரிக்கிறதுக்கு எரிபொருளாக பயன்படுத்துகிற அடுப்பு கறி, அந்த இதுக்கு இந்த சீம கருவேலை கட்டைகள்லாம் போயிடும். அதனால் நல்லா மரமான பிறகு விற்பனைக்கும் ஒரு சிலர் கொடுத்துருவாங்க. நம்ம பகுதியில் இது இப்போ எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால அந்த சீமக்கருவேலை கண்களெல்லாம் பார்த்து தினம் ஒரு 5 கன்று 6 கன்று அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஒரு 5-6 கன்று. இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துட்ருக்கிற சைஸில் இருக்கிற மரக்கன்றுகள்லாம் ஒரு கன்று இல்லாட்டி 2 கன்று முடிஞ்ச அளவு நேரம் ஒதுக்கி எடுத்துகிட்ருக்குது. இப்போ நான் கையில் வச்சு வெட்டிகிட்டு இருக்கிறது கட்டருங்க. இதுக்கு பேர் கட்டர். அமேசானில் கூட கிடைக்கும். கவாத்து பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டர் கொடுவாலை வச்சு சீமக்கருவேலை முள்ளுகளை கவக்குச்சியை வச்சு மடித்து பிடிச்சி வெட்டுறதை விட இந்த கட்டரில் வெட்டி இழுத்துட்டு போகிறது கம்பேரிட்டிவாக ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அந்த கட்டர் பயன்படுத்தி அந்த சீமக்கருவேலையோட தாவுகளை எல்லாம் வெட்டுறக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 என்னோட மணிக்கட்டு அளவில் இருக்கிற சீம கருவேலையை கூட இது வெட்டுறதுக்கு பயன்படுற மாதிரி சைஸில் இருந்துச்சுங்க. இந்த கட்டர் என்னோடய மணிக்கட்டுனா ஒரு சுற்றளவு தோராயமாக ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவு இருக்கிறத கூட இந்த கட்டர் கரெக்டாக வெட்டிடுது. அது பின்னாடி முள்ளாக இருக்கும். அந்த கட்டர் பின்னாடி அந்த கியரில் இருக்கிற பல்லு சக்கரம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சின்ன வடிவம் இருக்கும். அது மூலிமா அந்த வெட்டின முள்ளை இழுத்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கட்டரில் நம்ம அந்த சீமக்கருவேலையோட தாவுகளை எல்லாம் வெட்டி முடித்த பின்னாடி இப்போ நான் கையில் வச்சுருக்கிற கருவி பேர் செடி வெட்டுற கொத்துன்னு சொல்லுவாங்க. கொத்துலேயே மொத்தம் 2 வகை நம்ம பகுதியில் இருக்க விவசாயிகள் ரெகுலராக பயன்படுத்துவாங்க. ஒன்று களை வெட்டுற கொத்து, இன்னொன்று செடி வெட்டுற கொத்து. இப்போ நான் வெட்டிகிட்டு இருக்கிறது செடி வெட்டுற கொத்துங்க. செடி வெட்டுற கொத்தை வச்சு மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரமும் இருந்துச்சு, அதனால் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மெயினான தண்டு இருக்கு இல்லையா, பக்க கிளையில் வெட்டினதுக்கப்புறம் மெயினான தண்டு, அதை சுற்றி கொஞ்சம் மண்ணை பறித்து விட்டோம்னா அந்த ஆணிவேர் இருக்கிற அந்த கட்டையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கம்பேரிட்டிவாக. அதனோட வேர் எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னு பாருங்கள் மண்ணுக்குள்ளே. இப்போ நான் வெட்டிகிட்டு இருக்கிற இடம் நம்ம பண்ணையோட ஆடு மாடுகளோட கழிவு கொட்டுற குப்பைக்குழிங்கிறதுனால இதில் ரொம்பவே ஈஸியாக வந்துடும் சீமக்கருவேலை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சீமக்கருவேலை கட்டையோட வேர், அடுத்த வேர் இப்போ பிடுங்கிறதுக்கு வந்தாச்சு. இது வெயில் காலமாக இருந்தால் இப்போ தரையெல்லாம் வறண்டு போயிருந்தால் இன்னுமே சிரமமாக இருக்கும் இது பறித்து எடுக்கிறதுக்கு. மழை பெஞ்சனால கொஞ்சம் எளிமையாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சிலர் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு மொத்தமாக ஜேசிபி விட்டு பிடுங்கிடுவாங்க. அப்படி இல்லாட்டி மரங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் சீமக்கருவேலை மரத்தை விற்றுருவாங்க. விறகுக்கோ இல்லை
ஏதாவது வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உணவு காட்டுக்குள்ளேயும் நம்மளோட உணவு காட்டுக்குள்ளேயும் அங்கங்கே முளைக்குங்க. குப்பை கொண்டு போய் போடுவோம். ஆட்டு குப்பை போடும்போது ஒவ்வொரு மரக்குழிகளுக்கும் நடுவில் வந்து இந்த சீமக்கருவேலை முளைக்கும். அந்த சீமக்கருவேலையும் நம்ம வந்து அகற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். தண்ணி விடும்போது கண்ணில் தட்டுப்படுறது எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சிருவோம். ஆனால் 1-2 மிஸ் ஆச்சுன்னா பெருசானதுக்கப்புறம் தான் தெரியுங்க. அதனோட சல்ல வேர் சைடில் போகிற வேரும் ஆணி வேரும் தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கும். அந்த மேலே மரம் வந்து எந்த அளவு தெரியுதோ அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளேயும் வேர்கள் போயிருக்கும். இது ஏன் வேறு வரைக்கும் அடியில் தோண்டி எடுக்கிறோம்னா 1-2 மரங்கள்லாம் வந்து தாவை வந்து வெட்டிட்டாலே மரம் காஞ்சி போயிடும். ஆனால் இந்த மரம் வந்து வேரில் நுனிவேர் லேசாக ஒட்டிகிட்டு இருந்து கட்டை லேசாக வெயிலில் படுற மாதிரி இருந்ததுன்னா கூட அது வந்து திருப்பி வந்து தலைஞ்சு வந்துடுங்க. ஆணி வேரோட அடிவேரோட பிடுங்கினா மட்டும்தான் வந்து திருப்பி தலையாது இந்த சீமக்கருவேலை பொறுத்தளவில். அதனால தான் இந்த குப்பைக்குழியை சுற்றி இப்படி அகற்றிகிட்டு இருக்குது. தினசரி இப்படி ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம். இப்போ காலை நேரங்கிறதுனால இந்த வேலையை பார்த்துட்ருக்கு. இந்த வேலை முடித்தோடனே வழக்கம் போல் உறவுகள் கொடுத்த ஆர்டரை வந்து பேக் பண்ணுற அந்த மதிப்பு கூட்டுதல் வேலைக்கு போயிடுவோம். இதை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு அடுத்து போயிடுவோங்க. இதனுடைய வேர் வந்து வெட்டும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இங்கே ஆரம்பிக்கிறது எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப தூரத்துக்கு வரும் இதனுடைய வேர். தினசரி நான் செய்கிற பணிகளில் இதுவும் ஒன்று. இன்னும் ஒரு மாதத்துக்கு இப்படியே தொடர்ச்சியாக பண்ணோம்னா நம்ம பண்ணையில் இருக்கிற மொத்த சீமக்கருவேலை மரத்தையும் நம்மளால் அகற்றிட முடியும். அனைவருக்கும் நன்றி. இயற்கைக்கு நன்றி.